அன்பர்களே, வீரமாமுனிவர் யூதேய நாட்டு சிறப்பை வளத்தை மிக அருமையாக கூறுகிற ஒரு செய்யுளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த செய்யுளிலே வீரமாமுனிவர் சாதாரண கருத்தையும் சொல்லுகிறார், அதற்கேற்ற அருள் வழி அதையும் நமக்கு காட்டுகிறார். அதனை நாம் சிறப்பாக சிந்திப்போம். பகை தீர்ந்து சண்பகத்தின் தன்னிழற் கீழ் பள்ளி வர மிகை தீர்ந்து புறத்து எவர்க்கும் வேட்க செய்யும் நாடு இதுவே. வேட்க செய்யும் நாடு இதுவேல் வெறிகாலத்து இமிழ் குன்றா வாட்க செய்யும் நிலைமை உள்ள வானுலகம் நாடேமோ என்று நாட்டு படலத்திலே அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பகையும் தீர்ந்து துன்பமும் நீங்க பெற்று சண்பக மரத்தின் குளிர்ந்த நிழலிலே உறக்கங்கொள்ள வெளிநாட்டில் உள்ள யாவர்க்கும் ஆசையை தூண்டும் நாடு இதுவே ஆகும். ஆசையை தூண்டும் நாடு இது என்றால் முடிவில்லாது விரிந்த காலமெல்லாம் இன்பம் குறையாத வாழ்க்கையை தரும் நிலைபேறு கொண்ட வானுலகத்தை தேடாது அமைவோமோ என்று கேள்வியை எழுப்புகிறார். அதாவது சின்ன சின்ன வாக்கியமாக சொல்வதென்றால், யூதேய நாடு பகையற்றது, அங்கே துன்பமும் இல்லை, பசுமையான குளிர்ந்த சண்பக மரத்தின் நிழலிலே இனிது உறங்கலாம். அத்தகைய இனிய நாட்டில் வெளிநாட்டவரும் வாழ விரும்புவர். அத்தகையது யூதேய நாடு. அதுவே அப்படி என்றால் வானக நாடு முடிவற்றது, நிலையான இன்பம் பொங்குவது, அந்த இனிய நாட்டை தேடாமல் இருப்போமோ என்று கூறுவதை பார்க்கிறோம். பகை தீர்ந்து சண்பகத்தின் தன்னிழல் கீழ் பள்ளி வர மிகை தீர்ந்து புறத்தவர்க்கும் வேட்க செய்யும் நாடு இதுவே. வேட்க செய்யும் நாடு இதுவேல் விரிகால திமிழ்கொன்றா வாட்க செய்யும் நிலைமையுள்ள வானுலகம் நாடேமோ என்ற ஒரு அருமையான கேள்வியை புனித வீரமாமுனிவர் இறையடியார் நம்மிடம் கேட்கின்றார். அதாவது நமக்கு எப்போதுமே இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும், இன்னும் அருமையாக வாழ வேண்டும் என்ற ஆசையெல்லாம் உண்டு. யூதேய நாடு எவ்வளவோ வளம் புரிந்த நாடாக இருக்கிறது. அங்கே சென்று வாழ வேண்டும் என்று புற இனத்தார் அல்லது புற நாட்டார் கூட விரும்புவார்கள். அப்படியே அதையே நாடுகிறவர்கள் அப்படி இருந்தால் வானுலகம் எவ்வளவோ சிறந்தது, முடிவில்லாத இன்பம் பொங்குவது, அதை நாடாமல் இருப்போமோ என்று கூறுகிறார். அது இவ்வுலக வாழ்க்கையிலே வாழ்க்கை சிறப்பு அமைந்தவர்கள் இந்த வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்றால் வானுலக வாழ்க்கை இதைவிட சிறப்பானதல்லவா, அதை நாட வேண்டுமே என்ற ஆசை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற குறிப்பை வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். யோசித்து பார்ப்பது மட்டுமல்லாமல் அதை அடைவதற்கு முயல்வோமாக. வாழ்க.